வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேத் ஈஸி அகாடமி. இந்த வீடியோவில் சிம்பிள் பெண்டுலத்துக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி அட்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் பெண்டுலத்தை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு ரிஜிட் சப்போர்ட் இருக்கு. இந்த ரிஜிட் சப்போர்ட்ல இருந்து ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று தொங்குது. இதோடைய எண்டில் ஒரு பாபை கட்டி தொங்க விட்டுருக்கோம். And this is what the arrangement of a simple pendulum. O அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து ஹேங் ஆயிருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை எல் அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த பாபை இதோடைய பொசிஷன்ல இருந்து சர்டைன் டிஸ்டன்ஸுக்கு எடுத்துட்டு போறேன். எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நான் எடுத்துட்டு போயிருக்கேன் அப்படின்னா எஸ் அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துட்டு போயிருக்கேன் அப்படின்னு வச்சுக்குவோம். எஸ் அளவுக்கு இந்த பாப் லீனியரா டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. ஆங்கிள் வைஸ் எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கும் அப்படின்னா தீட்டான்னு வச்சுக்குவோம். ஓகே, ஸ்டில் இந்த பெண்டுலத்துடைய லென்த் எல் தான். ஸோ ஃபர்ஸ்ட் எழுத வேண்டியது என்ன, லெக்ராஞ்சியன் எல் இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் வி. ஓகே, ஸோ டி இஸ் ஈக்குவல் டு வி நோ தட் half m s டாட் ஸ்கொயர். இப்போ இந்த எஸ் டாட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, half m இன்டூ இந்த எஸ் டாட் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது. இங்க இந்த எஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலி லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லியிருக்கோம். இந்த லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஆர்க் ஃபார்ம்ல இருக்கு. அப்போ இந்த இடத்துல நான் ஆர்க் ரூல் அப்படிங்கறத அப்ளை பண்ண முடியும். ஸோ அக்கார்டிங் டு ஆர்க் ரூல் எஸ் இஸ் நத்திங் பட் எல் இன்டூ தீட்டா. இப்போ எஸ் டாட் என்ன, எஸ் டாட் இஸ் ஈக்குவல் டு எல் இன்டூ தீட்டா டாட். ஏன் அப்படின்னா எல் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், ஸோ அதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. பட் தீட்டா அப்படிங்கிறது ஒவ்வொரு டைமுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ எஸ் டாட் இஸ் ஈக்குவல் டு எல் இன்டூ தீட்டா டாட் அப்படின்னு எழுதலாம். இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எல் ஸ்கொயர் அண்டு தீட்டா டாட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜியை வின்னு சொல்லுவோம் இல்லையா, வி இஸ் ஈக்குவல் டு இந்த கேஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி எழுதுறது, இனிஷியலாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய கிராவிடேஷனல் புல் இஸ் நத்திங் பட் mgl அப்படின்னு வரும். இந்த பொசிஷனை இனிஷியல் பொசிஷனை ஏ அப்படின்னு வச்சுக்குவோம், இந்த பொசிஷனை பி அப்படின்னு வச்சுக்குவோம். ஏ அப்படிங்கிற பொசிஷன் வந்து பி அப்படிங்கிற பொசிஷனுக்கு போச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஹைட் டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது தான். சின்ஸ் இது ஆக்சுவலி ஒரு ஹைட்டு அண்டு இது ரெண்டாவது ஹைட்டு. ஸோ இந்த ஹைட்டை h1ன்னு வச்சுக்கிட்டோம், இந்த ஹைட்டை h2ன்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ நமக்கு தேவை h2 மைனஸ் h1 அப்படிங்கிற டிஃபரன்ஸ் தான். ஏன்னா கிராவிட்டி அப்படிங்கிறது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் இது பியோர்லி பாத் இண்டிபெண்ட். பட் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு முக்கியமே தவிர அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் எண்டிங் பாயிண்ட்டையும் நீங்கள் எந்த வழியில் போய் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு முக்கியம் இல்லை. கிராவிட்டியை பொறுத்த வரைக்கும் ஹைட் அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம். ஸோ h1 அப்படிங்கிற ஹைட்டுக்கும் h2 அப்படிங்கிற ஹைட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கோ அந்த டிஃப்ரென்ஸ் அளவுக்கு தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது h2 மைனஸ் h1 அப்படிங்கிற டிஃப்ரென்ஸு. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்டை நான் சி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு தேவை என்னன்னா ஏசி அப்படிங்கிறது தான் நமக்கு வேணும், ஏன்னா அதுதான் ஹைட் டிஃபரன்ஸ். ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு சிம்பிளி ஓஏ மைனஸ் ஓசி அப்படின்னு சொல்லலாம். இஸ் ஈக்குவல் டு ஓஏ அப்படிங்கிறது எல் மைனஸ் இது எல் காஸ் தீட்டா அப்படின்னு வரும். பிகாஸ் இந்த ஓசிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா ஓபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளில் ஓசி அப்படிங்கிறது தீட்டாவோட அட்ஜசன்ட் சைடு, இதை எல் காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு எல் இன்டூ 1 மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு எழுதிடலாம். ஃபைனலி பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் mg into L1 minus cos theta. So this is what the potential energy in this case. இப்போ லெக்ராஞ்சியன் எழுதிடலாம். Lagrangian L is equal to T minus V
So which is equal to half m into L square theta dot square minus mgl into 1 minus cos theta. Next, dou L by dou theta which is equal to mgl cos theta differentiate பண்ணா minus sin theta. So minus into minus plus and முன்னாடி இருக்கிற ஒரு minus. அடுத்தது dou L by dou theta dot is equal to m L square theta dot d by dt of dou L by dou theta dot minus dou L by dou theta is equal to 0, which implies d by dt of m L square theta dot minus into minus plus mgl sin theta equal to 0. So finally m L square theta double dot plus mgl sin theta equal to 0. By the m L square ஆல divide பண்ணிட்டா theta double dot plus g by L sin theta equal to 0 அப்படின்னு வரும். தீட்டாவோட வேல்யூ ரொம்ப ஸ்மாலா இருந்ததுன்னா then sin theta can be written as theta. So theta double dot plus g by L into theta equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷனுமே கவனிச்சோம்னா சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் ஈக்குவேஷன் மாதிரியே தான் இருக்கும். with omega is equal to root of g by L and the time period is 2 pi into root of L by G. இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். Thank you for watching this video.